ஆஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலப்புருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நன்னாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கா, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானி சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து குரு பகவான், அதை மாரகஸ்தானம் நம்ம சொல்லுவோம். தனுசு ராசிக்கு எங்கே குரு போனாலும் நல்லது செய்ய மாட்டாருங்கிறது ஒரு பொதுவான கருத்து இருக்குது. இருக்கிறதுலையே ஏமாந்த சோனகிரின்னா அது தனுசு ராசி தான். நானும் ஒருத்தன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் எவ்வளோ செஞ்சாலும் சரி எதிர்த்தரப்புல நமக்கு நல்லது நடக்கிறதே இல்லை. ஆனால் கொடுக்கணும் மொத்தம் தோணுது, இருந்தாலாம் கொடுக்கறதுக்கு கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருக்கான். சே, நம்மகிட்ட இருந்தால் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியை வைக்கலையேம்மா. இதில் ஒரு கர்வம் என்ன தெரியுமா? நான் கொடுத்தேன். இந்த பந்தாப்பு ஒரு தனுசு ராசிக்கு உண்டு. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 8ல் வர்றார். 8ல் வரும்போது ரொம்ப கவனம் தேவை. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், பணம் திருடு போவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. கேஷை கையில் வச்சுக்காதீங்க அதிகமாக. இப்போ செல்லு ரொம்ப வசதியாக போச்சு. ஆனால் செல்லை திருட்டு போய்ட்டு என்ன செய்ய தயவுசெய்து யாரும் கேட்டுறாதீங்க, அதுக்கு என்ற பதில் கிடையாது. செலவு, தேவையற்ற செலவு இல்லை தேவையற்ற பொருள் களவு இல்லை நம்ம அஜாக்கிரதையால் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம், இதெல்லாம் நடப்பதற்கு 8ஆம் இடத்து குரு கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக நடக்கும். 8ல் குரு இருந்தால், நான் அவ்வளோ பாதுகாப்பாக ஒரு பொருளை வச்சுருந்தேன், கண்மூடி கணந்தர்கள் அடிச்சு போயிட்டாங்க, அவர் சுற்றி கிட்டத்தட்ட 400 பேர் உட்காந்துருக்குறாங்க, என் பொருளை காணும். இப்படிதான் இவன் செஞ்சான். உண்மையாக அவனை கூட்டு பாராட்டு விழா பண்ண போல தோணுச்சு எனக்கு. ஒரு கல்யாணம் நடத்தி நடத்தலை. இந்த மாதிரிலாம் 8ஆம் இடத்துல குரு இருந்தால் நடக்கும். நம்ம கண்ணை மறைச்சிடும். அதுதான் நாம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து, ஒரு 500 ரூபாய் கொடுத்துருப்போம் கடைக்காரன்ட்ட. அவன் 70 ரூபாய்க்கு பில்லு சொல்லியிருப்பான். மேலாக இருந்து 30 ரூபாய் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவான். மிச்சம் திரும்பி உள்ளே இருந்து 400 ரூபாய் எடுத்து எண்ணிட்டு இருக்கும்போது நம்ம 100 ரூபா தான் கொடுத்தோம் நினச்சி நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். அது திரும்பி பார்க்கணும், நம்ம காணாமல் போயிடுவோம். நமக்கு 400 ரூபா லாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் பணம் கையாள்வதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தனுசு ராசிக்கு 1/6/2026 முதல் 30/10/2026 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ரொம்ப அடிபட்ட இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் ஜோதிடம் மாத்திரம் இல்லை, என் அனுபவத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் அந்த 8ஆம் இடத்துல குரு செய்யும்போது புதிதாக தயவு செய்து எந்த வியாபாரத்தையும் தொடங்கிறாதீங்க. பணம் உங்களை தேடி வரும். என்ன மாப்பிள்ளை உனக்கு இல்லாத காசு, அந்த மாப்பிள்ளை ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, வியாபாரம் பண்ணு. சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஜோசியா 1000 சொல்லுவான். பணம் நம்மளை தேடி வருதுன்னா நமக்கு யோகம் இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து வாங்கிடாதீங்க. அந்த 5 லட்சம் உங்களுக்கு 20 லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி சில பேர் கொடுத்து வைக்கிறாங்க. ஐயா சாமி என்னை ஆளை விட்டுருங்க, பணம் மாத்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வச்சுருங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க, என்னால் சமாளிக்க முடியாது, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த இதே வேண்டான்னு தயவுசெய்து ஒதுங்கி இருங்க. 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், சம்பள காசு யாரும் கேஷ் கொடுக்கறதில்ல, எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் போகிறது. செக் லீஃப் இருந்தாலும் சரி,
எச்சரிக்கையாக பார்த்துக்காங்க. அஷ்டமத்து குரு இல்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும். ஏன்னா ஒரு ராசியாதிபதி அவன், ராசியாதிபதி தர்மத்திரை கோணத்தை நீங்கள் இருந்திருக்கேன்னு சொல்லி ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டு எல்லாம் அடிபடுன்னு சொல்லி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் 30/10/2026 27/1/2027 வரைக்குமே அவர் சிம்ம ராசிக்கு வர்றார். அது சற்று ஆறுதலான விஷயம். இந்த சிம்ம ராசிக்கு அவர் வந்த பிறகு அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ என்ன, வீடு கட்டுறது, திருமண செலவு, புதுசாக கார் வாங்குறது, பழைய வண்டி எடுத்து புது வண்டிகள் வாங்குவது, இது போன்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஒரு பாக்கியஸ்தானம், அது குரு இருக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு வகையான உங்கள் ஸ்தானாதிபதியே பாக்கியாதிபதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் பாக்கியத்தை மேன்மை அடைச்சு கொண்டு ஒரு அற்புதமான ஒரு இது 30/10/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள காலகட்டம். தனுசு ராசி ரொம்ப அற்புதமான ராசி. பிறருக்கு உதவி செய்வதில் அவ்வளோ ஒரு பிரியமுள்ள ராசி. அதை விட முக்கியமானது என்னென்னா பிறருடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள ராசி. ரொம்ப கௌரவம் பார்க்குற ராசி. நிறைய பெருமைகளை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் ஒரு சில சிக்கல்களும் இப்போ இந்த காலத்தில் உருவாகுது. ஐயா சொன்ன மாதிரி பணம் மட்டும் கிடையாது, பணம் திருடு போகலாம், இல்லை களவு போகலாம், தொலைச்சிடலாம். தங்கம் திருடு போகலாம், இல்லை தொலைச்சிடலாம். தங்கத்தை யாருக்காவது கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் தடுமாறலாம். பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தடுமாறலாம். எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தொலைச்சிடலாம். திருவிழாவில், இல்லைன்னா கண்காட்சியில், இல்லைன்னா கோவிலுக்கு கூட்டமான இடங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்க காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரியும் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு எங்கேயாவது போகிறதுக்கு உங்களுக்கு பிரியம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போயிடலாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிற யோசனையை இப்போதைக்கு வேண்டாம், நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம், இல்லைன்னா 2027 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம். கல்வி, ஆடிட்டிங், சட்டம் இது போன்ற துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கல் ஒன்று விட்டுடும். எப்போவுமே குழந்தைகள் விஷயத்தில் தனுசு ராசியை சேர்ந்தவங்க கவனமாக இருந்து தான் தீரணும். அது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 4ஆம் அதிபதியும் உங்கள் குரு தான். ஒன்று உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்கள் குரு பகவான் தான். அப்போ 8லிருந்து பல கஷ்டங்களை கொடுத்தாலும் உங்கள் சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறார். உங்கள் குடும்பஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போ கையில் காசுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த காசை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இம்மீடியட்டாக. அது நீங்கள் கையிலேயே வச்சுக்காதீங்க. கையில் வச்சுருந்தா தானே பிரச்சனை. இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருங்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற நிலைக்கு வந்தாச்சா அப்படியே உடனே அதை அந்த மகளுக்கு உண்டான சீதன பொருள்களாக அதை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. அப்போ தாயாரின் உடல்நிலையில் அக்கறை அதிகரிக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். அப்போது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பொருள் இழப்பை குரு அஷ்டமத்து குருவாக இருந்து கொடுப்பான். அந்த இழப்பை ஒரு நல்ல செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். வீடு வாங்க நல்ல விஷயம் தானே, பணம் இழப்பும் தான். ஆனால் சமயத்தில் வீடுன்னு ஒன்று வருதில்லை நமக்கு சொந்தமாக. அது ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. குடும்பத்தை எல்லோரும் குதூகூலமாக இருக்காங்க, சந்தோஷமான விஷயம் தானே. வீட்டில் புது புது ட்ரெஸ்ஸுகள் வாங்கி கொடுக்குறது, குழந்தைகளுக்கு உண்டான வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது, அப்பா அம்மாவுக்கு ஒரு சௌரியமான ஒரு ஏசி வீட்டில் வாங்கி மாட்டுறது, பெட்ரூம் எல்லாம் நல்லா டிக்டாப் பண்ணி வைக்கிறது, நிம்மதியாக படுங்கம்மா, தைரியமாக படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணதெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முன்னோர்கள் காரியத்திற்கும் குழந்தைகளை திருப்திப்படுத்துகிற விஷயத்திலும் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சுப விரயமாகும். அதை வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு பந்தா பண்ணாங்க 4 பேர் பார்த்தா 500 நோட்டா எடுத்து எண்ணி காட்டணும், அடித்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். காசிக்கு போவாங்க, தன் கையில் தான் ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா கட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் எண்ணிட்டு இருப்பாங்க. கூட்டம் நெறிஞ்சு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தன்மையெல்லாம் நம்ம தானே நாம் கொடுக்க தான் வச்சுருக்கோம். அவத்தை பறிச்சுட்டு பண்ண நல்லா இருக்குமா நமக்கு, அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். ஆனால் நிதானத்தோடு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பெயர்ச்சி மட்டும் கிடையாது, குருவுடன் சேர்த்து ஒரு அர்த்தாஷ்டம சனியும் இருக்குது. ஸோ இது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் சில மாற்றங்களை உருவாக்கும், இல்லைன்னா சில கோளாறுகளை உருவாக்கி தரும். அத்துடன் சேர்ந்து உங்களுடைய சுகம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு சேர்ந்து அவமானங்கள் தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படியான
பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. அது எப்போவுமே அதாவது இப்போ இருக்கிற கட்டாய காலத்தில் நாம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இது சண்டை இது மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் வேண்டான்னு சொல்கிறோம். மற்ற விஷயங்களில் தாராளமாக செய்யலாம். இவங்க நன்மை செய்ய போய் அது அவமானமாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 2 காரணம். குரு பெயர்ச்சி இப்போ அதை டெவலப் பண்ணியிருக்கு. சனி பெயர்ச்சி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா, குரு பெயர்ச்சி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. இது சரியாக போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். இது ஒரு தற்காலிகமான சிக்கல் தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க தேவையாக இருக்கு. அப்போ இந்த தனுசு ராசி பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு தார்மீக சிந்தனையுடன் இறக்க குணமும் உடையவர்கள். ஆனால் இந்த இறக்க குணம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ். தர்மம் செஞ்சால் நல்லது தானே, எங்கே தர்மம் பண்ணுறேங்கிறதே தெரியாமல் தர்மம் பண்ணுவாங்க. நம்பி காசை கொடுத்தா திரும்பி வரவே வராது. ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஒரு வேறு விஷயம் ஒரு அவசரத்துக்கு கேட்டால் நம்ம உதவி பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்க உதவி பண்ணுறீங்க, திருப்பி அவங்க கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிப்போகும். அந்தளவு இழுத்து பிடிக்கிற நிலைமையெல்லாம் வந்துடும். நிறைய நாங்கள் இழந்திருக்கோம். நான் தடுத்துறாதீங்களே அனுபவம் சொல்கிறேன். நான் நிறைய இழந்திருக்கேன் இந்த விஷயத்தில். நல்லது நினச்சி பண்ணுவேன், இன்றைக்கி தரேன் அன்றைக்கி தரேன்னு சொல்லிட்டுவான். 7-8 வருஷமாச்சு நான் விட்டுட்டேன், போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துரும். இது எல்லாருக்கும் தாங்க முடியுமான்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குது. ரொம்ப வேண்டியவங்க கேட்குறாங்க, வீட்டில் வேண்டாங்கிறாங்க, நீங்கள் கேட்காம இல்லை நல்ல நண்பன் கொடுத்துருவான்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற நேசம் அவனுக்கு உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு உருவாக்கி விட்டுரும். இப்போ நீங்கள் யாரை நொந்துப்பீங்க, விதியை தான் நொந்துக்கணும். அது மாதிரி இந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்தை, அதாவது கடகத்தை குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த 1/6/2024 30/6/2026 வரைக்கும் கடந்த பணம் விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மனைவி இருந்தாலும் மனைவிட்ட கொடுத்துருங்க, அம்மாட்ட கொடுங்க, அவங்க சேமிச்சுக்கட்டும். ஏன்னா நம்ம திரும்ப வாங்கும்போது அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு மனசு கேட்டால் காரணம் சொல்லி ஆகணும். நம்மளால் வாங்க முடியாமல் கூட போயிடும். அதை அவங்க கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. அதே குரு சிம்மத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சாதகமான செயல் நடக்கும். அப்போ கையில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு அசட் வரும், ஒரு இடம் வருதுப்பா, நல்ல இடமா வருது, வாங்கிக்கப்பா. 5 லட்ச ரூபா கையில் இருக்குங்க, கேஷ் இருக்குன்னு சொன்னேன், ஒரு 6 லட்ச ரூபா தான், ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்து போட்டு வாங்கிக்கப்பா, கண்டிப்பாக வாங்குங்க. அது உங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பில் சில சிக்கல்கள் ஏற்படும், கருக்கலைதல் ஏற்படும், இல்லைன்னா வேறு ஏதாவது சில சிக்கல்கள் ஏற்படும். இதை ஒரு பெரிய சோகமாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. இந்த காலகட்டம் சுகமில்லாத காலகட்டம் அப்படிங்கிறதுனால இதே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு குழந்தை பிறப்பு இப்போ தள்ளி போகிறது அந்த டயத்தில் நடக்கும். அப்போ நடக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கே வம்சாவளிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்காக மனசு தளர தேவையில்லை. ஆனால் கட்டாயமாக குழந்தைக்காக காத்திருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கருக்கலைப்போ இல்லை குழந்தை உருவாகாமல் போகிறதோ இல்லை அதில் ஏதாவது ஒரு கோளாறோ ஏற்படத்தான் போகிறது. அதுக்காக பெரிய அளவில் வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து உதடு பகுதியில் ஒரு காயமோ இல்லை வெட்டோ இல்லை ஏதோ ஒரு சிக்கல் உருவாகும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் உருவாகும், இல்லைன்னா உதடு பகுதியில் ஒரு சூடாவது உருவாகும், ஏதோ ஒன்று நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முட்டி இடுப்பு இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே காலம் இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கிறது. பட் இருந்தாலும் இது அவ்வளோ சிவியரான விஷயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு அது தானாகவே மறைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணுன்றது மட்டும்தான் முக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் கோதண்டராமரை வழிபாடு பண்ணுங்க. ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலே இருக்குங்க. பணம் புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் நிலைநாட்டி கொடுக்குற பதவிகளை நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய இடம். வீட்டில் இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் ராம் ராம் ராம்னு சொல்லுங்கள். காலையில் இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிற ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பழங்க. ஸ்ரீராம்ஜிக்கு ஜெயராம்ஜிக்கு ஜெய் ஸ்ரீராம் ராதேஷாம் இப்படி சொல்லுவாங்க, ராதே ராதே. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லி பழங்க. அந்த உச்சரிப்பு பண்ணும்போது அந்த மூல நட்சத்திரக்கு அதிபதியான ஆஞ்சநேயர் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணையாக இருந்து பல வெற்றிகளை உங்களுக்கு வாரி குவிப்பார். மகர ராசி நேயர்களே, இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை ப்ரெஷரை ஏற்றியிருப்பார், சுகரை கூட்டியிருப்பார், வாக்கிங் போக விடாமல் கை காலில் ஒரு முடக்கத்தை கொடுத்துருப்பார், இனிப்பு அதிகமாக தின்னுட்டு வெறும் கசப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்திருக்காருன்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கவலையே வேண்டாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு அனைத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து, மகனே கவலைப்படாத, நல்ல ஸ்வீட் சாப்பிடு, ஜம்முன்னு உப்பு காரமாக திங்கிறியா சாப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை அவர் கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுப்பார். இது ஒரு நல்ல விஷயம். அப்போது
அது மட்டும் அல்லாமல் கடகராசியில் இருந்து கொண்டு இந்த குரு பகவான் வந்து உங்கள் லாபஸ்தானத்தை ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறார். இப்போ வருமான அபிவிருத்தி கண்டிப்பாக உண்டு, லாபம் அதிகரிக்கும். இன்னும் நேற்று வரைக்கும் இந்த பொருளை இதே ரேட்டு தான் விற்ற, அப்போ என்னமோ கையிலே காசு இல்லாமல் தெரியும், இனி கையில் காசு தங்குற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இன்னியா இது காசே கையில் தங்க மாட்டேங்க, இப்போ நல்ல காசு கையில் தங்கும். ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசி மகர ராசி, அது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம், தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக உங்களை ராசிநாதன் உங்களை வந்து இந்த குரு பார்ப்பது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இந்த குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசியையும் குரு பார்க்குறாரு, உங்கள் ராசி அதிபதியும் குரு பார்க்குறாரு கடகத்தில் இருந்துக்கிட்டு. ஒரு எவ்வளோ அற்புதமான விஷயம் வந்து. அப்போ நீங்கள் வந்து உழைப்புக்கு அதிபதி இல்லை சனி. சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி மட்டுமல்ல, மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான் தான். அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் பேரும் புகழும் திகழும்படியாக வாழ்வீர்கள். நல்ல ஒரு உழைப்பை கொடுத்து, இந்த உழைப்பு நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எல்லாரும் உங்களை போற்றி புகழும் அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக அது வந்து கொடுக்கும். உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் சரி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய தனது வீட்டையே அந்த குரு பகவான் கடகத்திலிருந்து பார்க்கிறார். அங்கு சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ வந்து இது வந்து ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு தான் நம்ம வந்து இந்த குருவுக்கு சொல்கிறோம். மகர ராசிக்காரர்களே, ஒரு அற்புதமான காலகட்டம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, குரு பயிற்சி மட்டுமே இதை கொடுக்குதானா? இல்லை. சனி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து நிறைய முயற்சிகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில காரியங்கள் முடங்கி போயிருக்கோம், ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருந்திருப்பீங்க, வேலை இல்லாமல் போயிருக்கோம், நெருக்கடிகள் நிறைய உருவாயிருக்கும், பொண்டாட்டி திட்டி இருக்கும், இல்லை கணவன் கூட சண்டை அதிகமாக இருக்கும், வாழ்க்கையே ஒரு மாதிரி கசகசன்னு இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை, ஒரு விருப்பம் இல்லாமல் போகுதுன்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுக்கு நடுவில் எதையாவது ஒன்று கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் பலன் வேணும் இல்லையா? அந்த பலன் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உருவாகும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றத்தை உருவாக்கி தரும். இந்த மாற்றம் எப்படா உருவாச்சு அப்படின்னா, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் இருந்துச்சிங்கன்னா, ரொம்ப அற்புதமான மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அது இப்போ மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு 2020 ஒரு சின்ன மாற்றம் உருவாகி இருக்கும். அதை விட இப்போ வரக்கூடிய மாற்றம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கையில் பணம் புழங்கும், மக்கள் ஆதரவு கூடும், உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், உறவுக்காரர்களுடைய உதவி கிடைக்கும், மனைவியுடைய உதவி கிடைக்கும். இவ்வளவு நாள் சண்டை போட்டவங்கெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஆறுதலாக பேச ஆரம்பிப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த சண்டையே நடக்காத மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு சேர வந்து உங்களுக்கு நன்மையாக வரும். இவ்வளோ நன்மை வந்தாலும் அந்த நன்மையை நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படின்னா உங்களுடைய வாய் சும்மா இருக்காது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு துடுக்குத்தனமாக எதையாவது 2 வார்த்தையை பேசி விட்டுரும். அப்புறம் வந்ததும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு. 2வது, எது பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுங்க, இல்லையா பேசாமலே கூட விட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய நன்மையெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னா அதுக்கு வெளியிருந்து வேறு யாருமே வர தேவையில்லை, நீங்கள் ஒருத்தர மாட்டமாக தான் இருப்பீங்க. அதனால் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த அற்புதமான பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் உருவாகணும் அப்படின்னா தோராயமாக 12 வருஷம் ஆகும். 12 வருஷத்துக்கு அப்புறம் சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வருவார். அதே மாதிரி குருவும் அதே இடத்துல வந்து சேருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போன்ற ஒரு பொன்னான காலகட்டம் வரும். 12 வருஷம் காத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷம் உங்களை கண்ட்ரோலோடு வச்சுக்கலாம். நிறைய ஊர் சுற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய கோவில் குளம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேர் உங்களை மரியாதையோடய பார்ப்பாங்க, பணப்புழக்கம், குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளின் நலன் எல்லாமே கிடைக்கும். இங்கே என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம்னு சொன்னால் அது இந்த காலம்தான் சொல்லணும். கெடுத்துக்காமல் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ராஜான்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த 30/10/2026 27/1/2027 வரைக்குமே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே 8ல் குரு வந்தால் எந்த ராசியாகனா இருக்கட்டும், கண்டிப்பாக பணம் இழப்பு, பணம் களவு போதல், இல்லை பணத்தை தொலைத்து விடுதல் போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான்.
அப்போ 27/1/2027 அப்புறம் மறுபடியும் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு கடக ராசிக்கு போயிடுவார். அது நல்லாயிருக்கும். இந்த 30/10/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள அஷ்டமத்து குருவாக அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மளை அறியாமல் நடந்துடும், பல விஷயங்கள் நடந்துடும். எவ்வளோ விஷயங்கள் நம்மளாம் பார்த்தாச்சு. கண்ணுக்கு முன்னாலே செத்து பொருள் இருக்குது, அந்த பொருள் நமக்கு எங்கேன்னு தேடிட்டு தெரியும். பக்கத்து யாராவது இந்த கடை கண்டுபிடாத தானே இருக்குது, கண்ணு தெரியலன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. இதெல்லாம் கிரகத்தின் சேட்டைகள். கிரகம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளை அறியாமல் நம்ம அந்த தவறுகள்லாம் நடக்கிறது. ஆனால் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம். என்ன வேறு ஒன்றும் இல்லை, அஷ்டமத்துக்கு நடக்கும்போது கையில் கேஷே வச்சுக்காதீங்க. அதிகபட்சமாக தேவைப்படுச்சுன்னா பஸ்ஸுக்கு உண்டான காரத்தை வச்சுக்கோங்க நீங்கள். இல்லாட்டா ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவைக்கு அதிகமான காசையை வச்சுக்காதீங்க. எல்லாமே இப்போ ஜிபே மயம் ஆகிப்போச்சு, ஜிபே ஃபோன்பேன்னு ஆகிப்போச்சு. அதனால் கேஷை வச்சு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. பேங்க்கில் போட்டு வைங்க. நீங்கள் எங்கே போனால் ஒரு சாப்பிட்டா கூட, ஒரு டீ கடைக்கு போனால் கூட இன்றைக்கி QR கோடு வச்சுருக்கான். அந்தளவு வந்து மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நமக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னா ஆலோசனை சொல்லுதல், கோவில் காரியங்களில் ஈடுபடுதல், கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுதல், உணவு சார்ந்தது, பயணம் சார்ந்தது, இது போன்ற உள்ள தொழில்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். உணவு, பயணம், நீர், கல்வி மற்றும் ஆலோசனை, இந்த 5 தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான காலகட்டம். மிஸ் பண்ணாமல் யூஸ். அப்புறம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி 27/1/2027 அப்புறம் மறுபடியும் அந்த குரு வந்து பயிற்சி 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது சாதகமான விஷயம். ஆனால் அதே சமயத்தில் அஷ்டமத்து குருவாக குரு 30/6/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அந்த குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்க கொண்டிருக்கும் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், பணம்னு கையில் இருந்துச்சுன்னா ஒன்று வீட்டில் யார்ட்டாவது கொடுத்து வைங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அசட்டை வாங்க. நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனைவியோ அப்பாவையோ இல்லை பிள்ளைகளோ ரொம்ப நெருங்கிய நட்புக்கு உதாரணமாக இருக்கிற நண்பனாக இருந்தால் அவனை துணை கூட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க பணத்தை அவர்கிட்ட. உங்கள் கையில் வச்சுக்காதீங்க பணத்தை. நீங்கள் வந்து ஒரு அசட்டு வாங்குறது, அசட்டு வாங்குங்க. அசட்டு வாங்கிறதே ரொம்ப நல்ல விஷயமா போகும். அது கூட இந்த காலத்தில் உங்கள் பேரில் வாங்காதீங்க, குழந்தைகள் பேரில் வாங்க, மனைவி பேரில் வாங்க, இல்லாட்ட கணவன் பேரில் வாங்க, இல்லாட்ட அப்பா அம்மா பேரில் வாங்குங்க. உங்கள் பேரில் வாங்க வேண்டாம். உங்கள் பேரில் இருந்தாலே அது நீங்கள் இல்லைன்னா பத்திரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ பத்திரத்தை மிஸ் பண்ணால் இங்கே போய் தாலுகா பேர் நிற்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நிற்கணும். அதுக்கு தனியாக அவங்க 5000 10,000 கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு செலவு தானே, தேவையற்ற செலவு தானே டூப்ளிகேட் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு தான் நம்ம சொல்லணும். காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் மறைஞ்சு போகும். நீங்கள் வந்து காதலில் வெற்றி பெற்று அந்த திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள, அதாவது அது கைகூடி வருவதற்கு ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி ஏற்கனவே இந்த பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, டிவோர்ஸ் வரைக்கும் போன கேஸு கூட ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே மகர ராசியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. 2வது கல்யாணத்துக்கு தயாராக இருக்கீங்களா? கொஞ்சம் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு உடனடியாக அமையும். நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடாமல் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷமாக இருக்கும். வேலை மாறலான் இருக்கீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகலான் இருக்கிறீங்க, பெரிய கம்பெனியாக இருக்குது, அந்த மாதிரினா இருந்துச்சுன்னா நீங்கள் அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே மாறிடுங்க. வெளிநாடு போகிற மாதிரியான யோசனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கு மேலே மாறிக்கலாம். அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2027 ஜூனுக்கு போயிடும். அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ளே இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு முனைப்பு காட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வருஷ கடைசியில் வந்து உங்கள் ராசிக்கே ராகு வரப்போகிறான். டிசம்பர் மாதம் வந்து ராகு வந்து மகர ராசிக்கு வரப்போகிறாப்புல, கேது வந்து கடகராசிக்கு போயிடுவார். இப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் என்ன, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கணவன் மனைவி, ஏன்னா இப்போ குருவும் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறான். இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து சிம்மத்தில் இருப்பாப்புல குரு. அப்போ அவர் வந்து திரும்ப ஒரு கடகத்துக்கு போகிற வரைக்குமே வந்து கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், டைவர்ஸ் அளவுக்கு போய் கோர்ட்டில் போய் கேஸ் தங்குற அளவுக்கு வந்துடும்.
அது தேவையில்லை. முடிஞ்ச அளவு வந்து எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையை வந்து ஒன்றி வாழ்ந்து பார்க்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் இந்த குழந்தைகள் எல்லாம் போகிறாங்க. அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாழ்க்கையில் இல்லை. படிச்சிருக்கோம். நான் பல தடவை சொன்ன விஷயம், எஜுகேஷன் இஸ் ஒன்லி த மாரல் சப்போர்ட் ஆஃப் லைஃப், இட்ஸ் நாட் எ மைண்ட் லைஃப். கல்விங்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் அதை வந்து ஒன்றுபடுத்தாதீங்க. கல்விங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், கல்விங்கிறதை உணர்ந்து காட்ட வேண்டும். ஆனால் ரெண்டு பேரும் சொல்லுங்க, படிப்பு தான் வாழ்க்கை. நீ சம்பாதிக்கா, நான் சம்பாதிக்கலையா? யார்கிட்ட வீராப்பை காட்டுறது? நம்ம பெற்றவங்ககிட்டயா, நம்ம குழந்தைகள்கிட்டயா, நம்மளை கட்டினவங்ககிட்டயா? வாழ்க்கைங்கிறத அனுசரித்து வாழணும். அப்போ என்ன, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. ஒரு பெண் நல்லா படிச்சிருக்கா, நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டான், வேலை விட்டு போச்சு, இல்லை விபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு, அந்த நேரத்தில் உன்னுடைய கல்வியை பயன்படுத்தணும். கல்வியை பயன்படுத்தி எனக்கு கணவனுக்கு நான் எப்படி மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அதை விட்டுப்பட்டு ஏமா இவருக்கு வேலையில் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு, வேலையை விட்டு சுற்றுறாரு, இப்போ இவருக்கு இதெல்லாம் முதல்ல யோசிக்கணும் இல்லையா? எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து உடனே டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுங்கிறது எந்த வகையில் புத்திசாலித்தனம்? இதுக்கு தான் போய் காலேஜில் போய் பிஇ பிடெக்கெல்லாம் படிக்கணுமா? அது தெரியல. படிச்சிருக்கவங்க மமதையிலேருந்து வெளியே வரணும். முதல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசி வந்து ரொம்ப அற்புதமான சப்போர்ட் பண்ண போகுது. கலைத்துறை மற்றும் சட்டத்துறை இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அவமானத்தை உருவாக்கி தரும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். திடீர்னு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு டக்குன்னு மாற்றி விட்டுரும். குரு வந்து நியாயமாக பார்த்தா ஏப்ரல் மே ஜூன்லேயே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் மகர ராசிக்கு. அதனுடைய விளைவுகளை அவங்க தன் வாழ்க்கையில் நேரடியாக காணுவாங்க. ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். டக்குன்னு வந்து அவங்க முன்னேற்பாடோட எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க ஜெயிச்சு பெரிய அளவில் பெரிய முன்னேற்றங்களை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பொன்னான காலம் அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசி நேயர்கள்லாம் என்ன, ஏற்கனவே திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம் அங்கே இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். பெருமாள் வழிபாடு அதீத நற்பலன்களை கொடுக்கும். உங்கள் ராசியாதிபதி சனிங்கிறதுனால கால பைரவர் வழிபாடை நீங்கள் பண்ணுங்க. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவருக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய, சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மகராசி நேயர்களுக்கு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். குருவாயூர் இருக்கக்கூடிய கண்ணனை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. அது மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை உருவாக்கி தரும்.